இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த தொடர் சிந்தனை உரை வகுப்பு. வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இவ்வகுப்பில் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் ஞான களஞ்சிய கவிகளும் விளக்கமும் என்ற தலைப்பில் மகர்ஷியால் படைக்கப்பட்ட ஞான களஞ்சிய பாடல்களுக்கு தொடர் சிந்தனை உரையாக விளக்கமளித்து வருகின்றார். இன்று பாகம் 4 தொடங்க உள்ளார். ஐயா கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக இறைவிஞ்ஞானம், வாழ்வியல், ஆன்மா, குருவின் குரல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் தொடர் சிந்தனை உரை ஆற்றியுள்ளார். எனவே அவருக்கு இந்த மன்றத்தில் அறிமுகம் தேவையில்லை. அவரை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால், வேதாத்திரிய தத்துவங்களை நுணுக்கமாய் ஆழ்ந்து கற்றறிந்து தனது அனுபவங்களையும் சேர்த்து யாரும் புரியும்படி எளிமையாகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் தேவை ஏற்படும் பொழுது நகைச்சுவையாகவும் சொல்லும் விதம் அற்புதம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளில் வேதாத்திரிய தத்துவங்களை காண வல்லவர். அவரின் சிந்தனையை கேட்டவர்கள் உணர்ந்திருப்பார்கள். எனவே சிந்தனையை தொடங்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் ஐயாவை பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞான களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு 7வது கவி குரு வணக்கம் என்ற தலைப்பிலே மகர்ஷியின் சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். குரு வணக்கம். குருவுக்கு நன்றி பாராட்டக்கூடிய, வணங்கி அவருடைய கருத்துக்களை ஏற்று பயிற்சிகளை கற்று முறையாக செய்து தேர்ச்சியை பெறுவதற்கான ஒரு நன்றி உணர்வோடு வெளிப்படுத்துகின்ற இந்த பாடல். ஒவ்வொரு குருஸ்தானத்திலே உயர்ந்தவர்களும் சொன்ன கருத்துக்கள் என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னால் அவைகளிலே எது சரியானது என்ற குழப்பம் நிலவுவது இயல்புதான். அதைத்தான் இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கின்றோம். யாரும் ஒத்த கருத்துக்களை பேசுவதில்லை. அவரவர் சமயம், அவரவர் மதம், அவரவர் நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள். சமய கொடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது என்று தாய்மானவர் கேள்வி எழுப்பதைப் போல இன்றைக்கு அவரவர்கள் தங்களது வழிபாட்டு முறையே உலகிலேயே சிறந்தது என்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை தான் பேசுகிறார்கள்.
இந்த குழப்பத்திலிருந்து தெளிவு பெற வேண்டும், ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று சொன்னால் யாரை நம்புவது, யாரிடத்திலே விளக்கம் கேட்பது? மதத்தின் மீது வைத்த பக்தியை மறைநூலில் வைத்திட வேண்டும். இப்போ மறைநூட்களில் இருக்கின்ற ஒரு ஆர்வமோ தெளிவோ பரவலாக இருந்தால் மதம் என்ற எல்லையே தகர்ந்து போயிருக்கும். காரணம், எல்லா மகான்களும் சொன்ன கருத்துக்கள் ஒன்றே தான். குறிப்பாக 3 பெரிய துறைகள்: இந்துத்துவம், கிறிஸ்துவம், இஸ்லாம். இந்த 3லும் சொல்லப்படுகின்ற தெய்வ கருத்து என்ன என்ற ஒரே கருத்தை தான் பேசுகின்றார்கள். எனவே மறை நூல்களின் ஆர்வம் கொண்டு அவற்றை படித்து சிந்தித்து தெளிபெறக்கூடிய ஒரு மார்க்கம் என்ன என்றால் தவம். தவம் செய்தால்தான் தத்துவங்கள் புரியும், மறை நூல்கள் புரியும். காரணம் என்ன என்றால், இந்த மறை நூல்கள் எல்லாம் ஏதோ இந்த எழுத்தாளர் சொல்வார்களே, கதைகள் கவிதைகள் எழுதுகின்ற எழுத்தாளர்கள், அதுபோல் இது கற்பனை கதைகள் அல்ல, கற்பனையிலே படைக்கின்ற நிகழ்வுகள் அல்ல. இவெல்லாம் ஆழ்ந்து ஒடுங்கிய இறைத்தன்மையிலிருந்து வெளிப்பட்ட தெய்வீக கருத்துக்கள். இப்ப மனம் புலன் அடங்கி மனம் ஒடுங்கி இறைநிலையோடு ஒன்றிய நிலையிலே வெளிப்பட்ட ஒரு தெய்வீக கருத்துக்கள் தான் மறைநூல்கள். எதுவாக இருந்தாலும், எந்த மொழியில் இருந்தாலும், எந்த மதம் சார்ந்திருந்தாலும் எல்லாம் ஒரே தரமானவை தான். சாதாரண எழுத்தாளர்கள் அல்ல மகான்கள். அந்த இறைத்தன்மையிலிருந்து வெளிப்படுத்தியதனால் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால் இவற்றை வைத்து ஆய்ந்து பார்க்கின்ற போது அனைவர் மூலமாகவும் வெளிப்பட்ட சுத்த வெளியாகிய இறைநிலை ஒன்றே. அதன் இயல்பு என்ன என்றால், சைவ சித்தாந்தம் 6 பண்புகள் சுத்த வெளியிலே சிவத்திலே இருப்பதாக சொல்லியிருந்தாலும், மகிழ்ச்சி அவர்களும் அதை அறிவியல் பூர்வமாக சுத்த வெளியின் 6 பண்புகளை பற்றி விளக்கியிருந்தாலும், இந்த 6 பண்புகளிலே எது முதன்மையானது, அனைத்து பரிணாமத்திற்கும் வித்திட்டது என்று பார்த்தால் எங்கும் நிறைந்த அறிவு. அந்த அறிவின் பயணம் இதுதான். அதனால் தத்புருஷ என்று இறை தத்துவத்தை பற்றிய தேடல் வந்த போதே கண்டது சைவ சித்தாந்தம். தத் என்பது இறைநிலை, ஆதிசிவம். புருஷ என்பது அறிவு. அப்ப தத் புருஷ என்றால் அறிவே தெய்வம், சிவமே அறிவு என்று அர்த்தம். அதனால் அந்த அறிவு என்ற சொல்லே அறியும் திறன் உடையது என்ற கருத்தை மையப்படுத்தித்தான் இந்த பெயர் சொல் அறிவு என்பதே அறிமுகப்படுத்தப்பட்டது. அறியும் திறன் உடையது அறிவு. இதை புலன்கள் மூலமாகவோ அல்லது அறிவியல் கணக்குகள் மூலமாகவோ அல்லது அறிவியல் கண்டெடுத்த கருவிகள் மூலமாகவோ
இதை கண்டவர் உண்டா என்றால் யாரும் இல்லை. இப்போ நமக்குள் அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வருகிறது இல்லையா? அப்ப அறிவு உண்டு என்பதில் தான் சிறப்பு, பெருமை, தன் நிறைவே தவிர அது குறைவு அல்லது இல்லை என்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மை, கோபம், எரிச்சல் வருகிறது இல்லையா? எனவே சரி, நமக்குள் இருக்கின்றது அறிவு என்பது ஏற்றுக்கொள்கின்றோம் எல்லோருமே. எங்கே இருக்கிறது? காலிலா, தலையிலையா? எங்க இருக்கிறது அறிவு? அதை எடுத்து காட்ட முடியுமா? விளக்கி சொல்ல முடியுமா? அறியும் திறனுடையது அறிவு என்ற விளக்கம் கூட இங்கே மனவளக்கலையிலே கிடைக்கும், சைவ சித்தாந்தத்திலே கிடைக்கும், கிறிஸ்துவத்திலே கிடைக்கும். அங்கதான் ஈழம் தோட்டத்தில் அறிவு விருட்சம், அறிவு கனி அங்க கிடைக்கும். வேறு எங்கே இந்த விளக்கம் கிடைக்கும்? வாழ்கின்ற மக்களிலே அறியும் திறனுடையது அறிவு என்ற ஒரு இலக்கணமாவது நாம் பெற முடியுமா? அப்ப எல்லோருக்குள்ளும் அறிவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அது சிந்தனை திறமாகத்தான் பார்க்கிறோமே, மதிக்கிறோமே தவிர அதுவே அனைத்திற்கும் மூலம் அதை பற்றிய தெளிந்த ஒரு விளக்கமோ விரிவுரையோ நமக்கு இல்லை. அதனால் அது மறைபொருளாக நமக்குள்ளே இருந்தாலும் நம்மால் அதை காணவோ உணரவோ முடிவது இல்லை. அப்போ கடவுளை மட்டும் உருவங்களிலே தேடினால் எப்படி கிடைக்கும்? நம்முள் இருக்கின்ற அறிவையே நம்மால் உணர முடியவில்லை, காண முடியவில்லை. அப்போ உருவங்கள் வழியாக கடவுள் இருக்கிறான் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இதெல்லாம் எப்படி வர முடியும்? எனவே உருவன்றியே நின்று உருவம் புனைக்கும். ஃபார்ம்லெஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். உருவன்றியே நின்று உருவம் புனைக்கும். கரு அன்றியே நின்று தான் கருவாகும். அருவன்றே நின்ற மாய பிரானை குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே என்கிறது திருமந்திரம். அப்ப குருவின் துணை இல்லாமல், மறை நூல்களில் தேர்ச்சி பெறாமல் இறை தத்துவத்தையோ இறை நீதியையோ புரிந்து கொள்ளவோ அதை பின்பற்றி மேன்மை பெறவோ வாய்ப்பு இல்லை என்பதுதான் சரித்திர சான்று. அதை கண்ணசன் அழகா சொல்லுவார். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? இப்ப மறைநூட்கள் தெளிவாக சொல்லிருந்தே இவ்வளவு குழப்பம் என்றால், ஒருவேளை மறை நூல்களே இங்க இல்லை என்றால் இன்றைய உலகம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எனவே முதலில் ஒரு அரூப நிலைதான் அனைத்திற்கும் மூலம் என்பதை விளங்கிக் கொள்ள முயலாததோ அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலோ இறை தத்துவம் புரியாது, இறை நீதியும் புரியாது, வாழ்க்கையில் துன்பங்களும் நோய்களும் வறுமையும் விலகாது. அதனால் தெய்வத்தை பற்றிய அனுபவம் விளக்கம் மட்டும் போதாது. அனுபவம் வருகின்ற போதுதான் வாழ்க்கையிலே கர்ம யோகம் பின்பற்றப்படும். அதாவது இந்த வாழ்க்கை செயல்பாடுகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வேலை சொல்றோம் நாம.
இத்தனை காரியங்களை இந்த உலக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கிருந்து நமக்கு துன்பம் வருகிறது? இதிலிருந்து தானே வர முடியும். அப்ப ஒற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை, இந்த ஒரு மனித நேயம், இந்த தெய்வ நீதி உலக மக்கள் அனைவரும் பின்பற்றிவிட்டால் பிறகு எப்படி இருக்கும் இந்த உலகம்னு மகான்கள் கனவு கொண்டிருக்கிறாங்க. நமக்கு கனவு கூட எட்டுவதில்லை. அப்ப அந்த இரண்டும் எப்போது வரும் என்றால், அற்றே தவத்திற்கு உரு என்றார் வள்ளுவர். தவம் செய்தால்தான் இறை உணர்வு அனுபவமாகும். தெய்வத்தை உணர்ந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்த பிறகுதான் தர்மம் பின்பற்றப்படும், கர்மயோகம் பின்பற்றப்படும். கர்மயோக வாழ்க்கைதான் அனைத்து குறைபாடுகளுக்கும் தீர்வு. ஒற்றை தீர்வது, தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அறிவின் தெளிவுதான் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. எனவே அறிவை அறியவில்லை என்றால் எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிட்டாது. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர் என்கிறார் வள்ளுவர். நாம் வாழ்க்கையில எத்தனையோ சந்திக்கின்றோம். எதிர்பாராத நன்மை தீமைகளையும் சந்திக்கின்றோம். அப்ப இது எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாரோ சொன்னா போய் வரிசையில நின்று காணிக்கை கொடுத்து ஜாதகம் பார்க்கிறோம், தீர்க்கத அருள்வாக்கு கேட்கிறோம். நாமே தெரிந்து கொள்ளலாமே. அப்ப மனம் நுணுகி நிற்கக்கூடிய பயிற்சி தவம். தவத்தில் ஒன்றினால் நிகழ இருப்பதை நாமே தெரிந்து கொள்ளலாம். அதனால் அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள், அறிவை அறியாதவர்கள், அறிவு இருந்தும் பயன் கொள்ளாதவர்கள், அவர்கள் எல்லோருமே யூஸ்லெஸ் தானே. இருந்தும் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அப்ப ஒன்று உள்ளது என்றால் பயன் கொள்ள வேண்டும். பயன் கொள்ள தெரியவில்லை என்றால் அது இருந்தாலும் இல்லாதது போலத்தான். அதனால் இந்த அறிவை அறிவித்த ஞானிகள், குருமார்கள், அவர்களை வணங்கி அவர்கள் சொன்ன அற வாழ்க்கையை பின்பற்றினால் நம்முடைய உடலும் மனமும் வாழ்க்கை வளங்களும் உறவும் நட்பும் சந்ததியும் சிறப்படையும். அதனால் இதை அறிந்து கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அறிவிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஞானிக்கும் உண்டு. அப்ப ஞானிகள் அதை விளக்கி சொல்கிறார்கள், கேட்கணும் இல்லையா? சிந்திக்கின்ற அறிவை இறைவனே தந்திருக்கின்றான். மறந்து போன சிந்தனைகளை தூண்டிவிடுவதற்கு மகான்களும் அவ்வப்போது ஆதரிக்கின்றார்கள். சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் எப்படி? நட்டம் யாருக்கு? மகான்களுக்கா, நமக்கா? எனவே சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்தனையை தோன்றுகின்ற கடமையை மகான்கள் செய்கிறார்கள். ஏற்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது. மாட்டேன் என்று அடம் பிடித்தால் நட்டங்களை, துன்பங்களை, நோய்களை, வறுமைகளை தவிர்க்கவே முடியாது. அதனால் இந்த அறிவுதான் தெய்வம், உருவங்கள் அல்ல. உருவத்திற்கான நோக்கம் வேறு. அதை நாம் புரிந்து பயன் கொள்ள வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று,
அதுல மாற்று கருத்து கிடையாது. அதிலே வியாபாரத்தனம் கலந்ததனால்தான் இப்போ எல்லா வகை பிரச்சனைகளையும் அங்கேயே உருவாகின்றன. தெய்வத்தை அறிந்த பிறகு அறிவை அறிவதற்கான வழிவகையிலே ஒன்று வழிபாட்டு முறை என்பதை புரிந்து கொண்டு பிறகு அதை பயன் கொண்டோம் என்று சொன்னார். பக்தி மார்க்கமே நம்மை ஞானத்தில் சேர்த்துவிடும், முக்தியில் நிலைக்க செய்துவிடும். அதனால் அறிவுதான் தெய்வம் என்ற கருத்தை முதலில் நாம் ஓரளவுக்காவது மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சாந்தப்படுத்திக் கொண்டு தயார்படுத்திக் கொண்டு பிறகு யாரெல்லாம் இந்த கருத்தை நமக்கு போதித்திருக்கிறார்கள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். இந்த அறிகின்ற திறம்தான் தெய்வம். சுத்தவேலினுடைய ஆற்றல் எழுச்சி பெற்று உலகாக உயிர்களாக மலர்ச்சி பெற்று மனிதனாக முடிவு பெற்ற வரலாறு அறிவின் பயணம்தான். எனவே அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். சரி, அந்த அறிவு எங்கெல்லாம் இருக்கிறது? நம்மை கடந்து அப்பால் இருக்கிறதா, இல்லை அனைத்துக்குள்ளும் அது உள்ளடங்கி இருக்கிறதா என்றால், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி, அகத்து அதுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவுடைமை என்ற ஒரு அதிகாரத்தையும் தந்தார். அதை தவிர நீற்றார் பெருமையிலேயும் மகான்கள் சொன்ன கருத்துக்களை வலியுறுத்துகின்றார். எனவே அகத்து அதுதான் மெய்ப்பொருள், அதாவது உண்மை என்ற ஒரு சொல் நாம் பயன்கொள்கின்றோம். உண்மை என்றால் சத்தியம், சத் இயம். சத் என்பது இறைநிலை, இறைத்தன்மை. அதனுடைய இயக்க சீர்மையின்படி அறத்தை பேசுவது, தர்மத்தை பேசுவது, அது சத் இயம், சத்தியம். சரி, இதை உண்மை என்ற சொல்லை ஆய்ந்து பார்க்கின்ற போது இது அற்புதமாக விளக்கம் சொன்ன மகான் பாரதியார். உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை என கண்டோம் என்று அற்புதமான கருத்தை வெளிப்படுத்தினார். அப்ப உண்மையின் பேர் தெய்வம். ஏன் என்றால் மகிழ்ச்சி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. உண்மை என்றால் உள் கூட்டல் மெய். அணுவுக்குள் அணுவாய் கருவாய், உயிருக்குள் கருவாய் கருமையமாய், கோள்களிலே கருமையமாக, உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும். அப்ப மையம் இல்லாத சுழற்சி இல்லை. அந்த மையத்தில் உள்ளதே சுழற்சிக்கான ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறது. அணு சுழலுவதற்கான ஆற்றல் அணு கருவிலே இருந்து வருகிறது என்பது விஞ்ஞானம் கண்டெடுத்த உண்மை. அப்ப அந்த ஆற்றலை வழங்கி கொண்டிருப்பது மையத்தில் இருக்கின்ற அறிவு. அறிவே ஆற்றலாக எழுச்சி பெறுகிறது. விவேகத்தில் அறிவு, வேகத்தில் அறிவே ஆற்றல், இயக்கம். அதனால் இந்த உள் அடங்கியது அனைத்திற்குள்ளும் மையமாக அடங்கியிருப்பது. உள் கூட்டல் மெய் உண்மை. அதனால் உண்மை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கிடையாது.
பொதுவாக உண்மைக்கு எதிர்ச்சொல் என்னன்னா பொய்மை அப்படிம்போம். வள்ளுவர் அப்படி சொல்லலையே. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தேர்ந்த நன்மை பாய்க்குமெனின் என்று சொன்னார். பொய்மையும் வாய்மை எடுத்த. இப்ப வாய்மை என்பது என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். சொல்லுக்கு மூலம் எண்ணம், சொல்லும் ஒரு வகை செயல், மற்ற 4 புலன்களும் செய்கின்ற செயல்கள். எனவே எல்லா செயல்களுக்கும் அடிப்படை நல்ல ஒரு சிந்தனை. அப்ப வாய்மை என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல் வாய்மை. இதற்கு எதிர்நிலை பொய்மை. அதனால் உண்மை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கிடையாது. அதனால் உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென கண்டோம். சிவத்திலே தொடங்கி சிறு தெய்வங்கள், குலதெய்வங்கள் வரைக்கும் எத்தனை தோற்றங்கள், வடிவங்கள், இவையெல்லாம் நிஜத்துல கிடையாது, வெறும் கற்பனை வடிவங்கள், பொய் என கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம். வேதம் எதை சொல்லுகிறது? இந்த உள்ளடங்கிய மெய்ப்பொருள். இதற்கு மூலமாக எங்கும் நிறைந்த மெய்ப்பொருள். அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பால இருத்தி நிறுத்தி சிந்தையுள்ளே காட்டி, எங்கேயும் அதுதான், அங்கேயும் அதுதான், எங்கேயும் அதுதான். அப்ப அதை எடுத்து விளக்கி காட்டக்கூடிய வேதங்கள். எனவே உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிரிது உள்ள மறைகள் கதை என கண்டோம். இதை மையமாக வைத்துக் கொண்டு பல பேர் விளக்கவுரை எழுதியிருக்காங்க. அந்த விளக்கவுரை பூரா பார்த்தீங்கன்னா உருவங்களை மையப்படுத்திய கற்பனை கதைகளாகத்தான் இருக்கும். இப்போ உதாரணமா திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் நாம் சிறப்பாக பேசுகின்றோம். அதுல ஏற்பகை நாயனார் என்று ஒரு சிவத்தொண்டர். என்ன கதை சொல்லுகிறது? அந்த ஏற்பகை நாயனார் எந்த சிவனடியார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு உறுதி. அப்போ ஒரு நாள் சிவபெருமான் அடியார் வேஷத்துல வந்து, உன் மனைவி எனக்கு வேணும் கேட்டார். கொடுத்துட்டார். இது இன்றைக்கும் சொற்பொழிவாளர்கள் சிறப்பா பேசத்தான் செய்யறாங்க. இது எப்படி அறிவுள்ளவர்கள், பண்பாட்டை நம்புபவர்கள் இது எப்படி ஏத்துக்குவாங்க? மனைவி என்ன கணவன் விருப்பத்திற்கேற்ப எங்க வேணாலும் கொடுத்துடலாமா? அந்த நம்மோட விருப்பத்தை கேட்க வேண்டாமா? பொருளை தரலாம், அது தன் கருத்தை சொல்லாது. ஆனா உயிர்களை, ஜீவன்களை தருகின்ற போது, அது மனித உறவுகளை தருகின்ற போது அவருடைய கருத்தை கேட்க வேண்டாமா? அப்ப என்ன கருத்து இதுல உள்ள அடங்கியிருக்கு பாருங்களேன். அதாவது அனைத்தையும் அர்ப்பணித்த நிலை. என் செயல் என்பது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதாவது பக்தி மார்க்கத்துல சரணாகதி என்று ஒன்று உண்டு. அது ஞான மார்க்கத்தின் உச்சம். இந்த சரணாகதி தத்துவம், சரணாகதி செயல்பாடு. சாதாரண மனிதனால் சரணாகதி ஆக முடியாதுங்க.
ஓரளவு ஆன்மீக பயிற்சி உள்ளவரும் சரணாகதி ஆக முடியாது. அது உச்ச நிலை சரணாகதி என்பது. தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்த நிலை. உனக்கு இணை தந்தேன், அந்த நிலை சரணாகதி. அப்படி சரணடைந்த பிறகு எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது பட்டினத்தார். அப்ப என்னுடையது என்ற எந்த செயலும் கிடையாது, என்னுடையது என்ற எந்த பொருளும் கிடையாது, நான் என்பதே கிடையாது. நான் எனது என்பதே கிடையாது. அதான் சரணாகதி. அப்படி வாழ்ந்த ஒரு சிவனடியார் ஏற்பகை நாயனார். சரி, இவ்வளவு பக்குவப்பட்ட ஆத்மாவை இறைவன் ஆட்கொள்ள வேண்டும் இல்லையா? அவர் இறை உணர்வு கிடைக்கணும் இல்லையா? அதனால் அறிவாகிய தெய்வமே, தத்புருஷமாகிய ஆதி சிவமே இவரிடத்துல வந்து எதை கேட்டது? மனைவியை கேட்கல. ராமாயணத்துல, மகாபாரதத்துல இங்க எல்லாம் சக்தி அல்லது மனைவி அல்லது ஒரு பெண் என்று பேசப்படுபவள் ஜீவாத்மா வடிவம். அப்ப அவளுடைய மனைவியை கேட்கல, உடைய ஆத்மாவை எனக்கு தருவாயா? அன்று முதல், அதாவது மகர்ஷர் கவியில சொல்லுவாங்களே, ஆன்மாவை உன்னிடம் அர்ப்பணித்து விட்டேன், அன்று முதல் எனக்குள்ளே நீ நிறைந்தாய், மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன், காப்பாய் இந்நிலை மாறாமல். இது சரணாகதி. அப்படி வாழ்ந்த காலத்தில் சரணாகதியாக இருந்ததனால் இறைவன் ஏற்பகை நாயனிடத்தில் என்ன கேட்டாரு? உடைய ஆத்மாவை என்னிடத்துல கொடுத்துரு. அப்ப இந்த ஆத்மா, ஏற்பகை நாயனாருடைய ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்து விட்டது. இதுதான் தத்துவார்த்தம். அவர் கூட்டிட்டு போயிட்டார் ஆத்மாவை, மனைவி கூட்டிட்டு போகல. பரமாத்மா ஜீவாத்மாவை தன்னோடு இணைத்து கொண்டது. அதனால் மறைநூட்களில் எழுதப்பட்ட செய்திகள் பிறகு மற்ற சொற்பொழிவாளர்கள் எல்லாம் அதுக்கு விளக்க உரை எழுதுகின்ற போது கருத்துக்கள் மாறிப்படும். அதனால் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அகத்து அதுதான் மெய்ப்பொருள். இதை வேதங்கள்ல 2 மகா வார்த்தைகளை சொல்லி வைத்தான். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மின்னு 2 வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். என்ன பொருள்? எது தத்துவமசி, எது அகம் பிரம்மாஸ்மி? தத் துவம் அசி. தத் என்பது இறைநிலை, துவம் இதுவாக இதுவாக அதுவாக எல்லாமாக யாதுமாய் யாவையுமாய் அசி இருக்கிறது. அப்ப தத் என்ற இறைநிலையே பரிணாமத்தில் எல்லாமாக தரமாற்றம் அடைந்து நானாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. துவக்கத்திலிருந்து இன்றைய வரைக்கும் வந்தால் அது தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மி என்பது என்ன? அகம் உள்ள, எனக்கு உள்ளாக என்ன இருக்கு? உடம்ப பார்க்கிறேன். இந்த உடலுக்குள் என்ன இருக்கிறது? உறுப்புகள். அத்தனை உறுப்புகளையும் வகுத்து பார்த்தால் எதனால் ஆனது? 7 தாதுக்கள். இந்த 7 தாதுக்கள் எதிலிருந்து வந்தது? எதனால் ஆனது? உயிர் என்ற ஆற்றல். இந்த உயிருக்கு மூலப்பொருள் என்ன? ஜீவகாந்தம். இந்த ஜீவாந்தத்திற்கு உட்பொருள் எது? இறைநிலை. அதுதான் எனக்குள் அகமாக
ஆத்மாவாக, ஜீவாத்மாவாக இருக்கிறது. அப்போ எனக்குள் இருக்கின்ற இந்த ஜீவாத்மா இது தெய்வத்தின் ஒரு சிறு பின்னம். இதே போல் கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான ஜீவராசிகள், கோடிக்கணக்கான ஜீவன்கள், இன்னும் இந்த உலகம், கோடான கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், அதற்கும் மூலப்பொருளாக சுத்தவெளியாக இறைநிலை. அப்ப எனக்குள் இருக்கின்ற ஒன்றை நான் பின்னோக்கி போக 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 பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த மூலப்பொருளத்துல போய் சேர்க்கின்றோம். அப்ப இங்கிருந்து அங்க போனா அகம் பிரம்மாஸ்மி, அங்க இருந்து இங்க வந்தா தத்துவமசி. அப்போ அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அங்கிருந்து இங்க வந்த தத்துவமசி. அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அகம் பிரம்மாஸ்மி. அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். சரி, அங்கிருந்து இங்க வந்தது விளங்கிக் கொள்ளலாம். இங்கிருந்து அங்க போனது உணர்ந்து கொள்ளலாம் தவத்தின் மூலமாக. இது 2 வகையாச்சு. இதை அறிவது எப்படி என்றால், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அதாவது 18 சித்தர்கள் அதிகமான கவிதைகளும் இறை தத்துவ விளக்கங்களும் பயிற்சி முறைகளும் சித்த ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரங்களும் அனைத்தும் ஒரு முழுமையான உலக வரலாற்றாக எழுதி வைத்த மகான் திருமூலர் தந்த திருமந்திரம். அதனால் அந்த திருமந்திரத்தில் அவர் முறைகள் சொல்கிறார், எப்படியாவது இறைவனை அடைய முடியும். நம்மில் இருந்து அங்க போகும், from known to the unknown end. உடம்பு தெரியுது, மறுக்க முடியாது. உயிர் இருக்கு, பேசிட்டு இருக்கிறோம். அதுக்குள் உறுப்புகள் இருக்கு, உண்ட உணவு செரிக்கப்படுகிறது. எல்லாம் காட்சி பிரமாணமாகவோ அல்லது அனுமான பிரமாணமாகவோ ஏற்றுக்கொள்கின்றோம். இங்கிருந்து ஆகம பிரமாணத்துக்கு போகணும். சைவ சித்தாந்தத்துல 3 பிரமாணங்கள் உண்டு. காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 உண்டு. காட்சி பிரமாணம், கருவறையிலே தெய்வங்களாக பார்க்கிறோம், காட்சி பிரமாணம். இவர் ஒன்றும் சாட்சிகள் தேவையில்லை. இதற்குள் ஒரு ஆற்றல் உண்டு என்று ஒரு நம்பிக்கை, பார்க்க முடியல, ஒரு நம்பிக்கை, அனுமான பிரமாணம். ஆகம பிரமாணம், அதை அனுபவத்தில் உணர்வது ஆகம பிரமாணம். இப்படி திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட பயிற்சி முறைகள், அதே போல பதஞ்சலி மகான் தந்த பயிற்சி அஷ்டாங்க யோகம், எல்லாம் ஒரே மாதிரிதான். அப்ப தண்ணியில இருந்து பின்னோக்கி இறைவனை சென்று அடைகின்ற ஒரு மார்க்கம். எனவே அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். எந்த அறிவை பற்றி இந்த மகன்கள் எல்லாம் பேசினார்களோ அதே அறிவை அறிந்தார் வள்ளல் பெருமான். அப்ப என்ன சொல்றாரு, இந்த அறிவை தான் எல்லாமாக இருக்கிறது, நம்முடைய உடலாக, உயிராக, தேவைகளாக. இதை கடந்து போகின்ற போது வானத்தின் மீது மயிலாட கண்டேன். எண்ணற்ற வர்ண பேதங்களோடு, தோற்ற பேதங்களோடு
இயக்க பேதங்களோடு அமைந்த இந்த மிகப்பெரிய உலகம். இதையும் கடந்து போகின்ற போது அங்க ஏக வெளியாக, சுத்த வெளியாக ஒரே நிறமாக இருக்கிறது, கருமை நிறமாக. இப்ப மானத்தின் மீது மயிலட கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி சகியே. இந்த வர்ணங்கள் எல்லாம் கடந்து நிர்வாண நிலையை அடைந்த. நிர்வாணம் என்ன அடை இல்லாத உடல் அல்ல, 2 சொல்லிதான். வானம் என்றால் பேதங்கள் உள்ள நிலை மயில், நிர்வாணம் என்றால் பேதம் கடந்த நிலை குயில். அப்படி இதே அறிவை ராமலிங்கர் அறிகின்றார். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். சரி, இத்தனை பேர் மட்டும்தான் அறிவை அறிந்தார்களா? பைபிளிலே அறிவை பற்றி பேசியிருக்கிறாங்களா? அவங்க அறிவை அறியலையா? திருக்குறான் அறிவை பற்றி பேசியிருக்கிறது அவர் அறியலையா? இல்ல எத்தனையோ ஆன்மீக பயிற்சியாளர்கள் இறையுணர்வை பெறுகின்ற போது அறிவை அறிவில்லையா? இப்போ யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ, பயிற்சி மூலம் பக்குவம் அடைகிறார்களோ, எல்லோருக்கும் பொதுவானவன் தான் இறைவன். உனக்கு மட்டும்தான் நீ யாருக்கும் பட்டயம் தரலையே. அப்போ ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் இவங்க எல்லாம் அறிந்திருந்தாலும் இந்த குருஸ்தானம் இல்லையா இப்ப நாம பேசுவது, குரு வணக்கம். அப்ப யார் குருவாக இருக்கலாம்? அதாவது இந்த பாடல்ல வரும், யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா. முதல்ல யோகியனா இருக்கணும், அப்பந்தான் யோகி ஆக முடியும். எனவே யார் குருவாக மதிக்கப்பட வேண்டும் என்றால், சாமி சொல்றாங்க, குருவுக்கு 3 இலக்கணங்கள் உண்டு. குருவுக்கு 3 இலக்கணம் இருக்கு. எல்லாரும் விதவிதமா காஸ்டியூம் போட்டுட்டா குருவாயிட முடியாதுங்க. காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல. அப்ப யார் குருஸ்தானத்துக்கு பொருத்த முடியவர்கள் என்றால், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், இவங்கதான் குரு. இப்ப இதுல சொல்லப்பட்ட தாயுமானவர், திருவள்ளுவர், திருமூலர், ராமலிங்கர், இது போன்ற சில மகானுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். அறிவில் அறிவாக நிலைத்தார்கள், அந்த அனுபவத்தை கொண்டு அறம் வகுத்தார்கள், அதன்படி தாங்கள் வாழ்ந்து சென்றார்கள். அதனால் அவர்கள் இன்றைக்கும் மக்களால் மதிக்கப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். அப்போ துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் பெருமை துணை கூறின், அதாவது ஆணவம் உள்ள வரைக்கும் ஆண்டவன் தெரியாது, ஆசை குணம் மறையாமல் ஆன்மீகம் புரியாது. அதனால இதெல்லாம் மறந்து கடந்து போகணும். இந்த பற்றிலெல்லாம் விட்டால்தான் அது. ஆனால் துறந்தார் பெருமை துணை கோரின், அரிது அரிது பட்டினத்தடிகள் போல் துரத்தல் அரிது என்று சொல்லுவாங்க. ஆனால் அவரை விட உயர்ந்தவர் பத்திரகரியார். ஏன்னா இவர் மன்னர் கிடையாது, மிக பெரும் செல்வந்தர். டக்குன்னு துண்டு தூக்கி தோல்ல போட்ட மாதிரி காதற்ற ஊசியும் வாராதவன் கடைபிடிக்கின்ற ஒற்றை வரி தந்த ஞானம் இல்லையா? நம்ம எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு விட முடியுதுங்க. ஆனா அவருக்கு ஒற்றை வரி போதுமானதாக இருந்தது, காதற்ற ஊசியும் வாராத கண் கடைபிடிக்க. அந்த ஒற்றை வரி தந்த ஞானம் எல்லாத்தையும் வித்துட்டு போனார். இவரை விட உயர்ந்த துறைவைன்னு சொன்னா பத்திரகரியார் தான். சக்கரவர்த்தியாக மன்னனாக இருந்தவர்.
எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பின்னாடி சீடனாக வந்துட்டார். இவருக்கு முன்னாடி அவர் முக்தி அடைந்தார். பட்டினத்தாருக்கு முன்பு இவருடைய சீடராகிய பத்திரகிரி மகாராஜா முக்தி அடைந்தார். அப்ப அந்த துறந்தார் பெருமை துணை கோரின் இந்த துறவு, அதாவது கண்ணசன் கூட அற்புதமா ஒரு பாட்டுல சொல்லுவார், முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு இந்த உடம்பு, புலன்கள், வாழ்க்கை, சொத்து, கணக்கு, ஒரு சொந்தம், பந்தம் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றம் என நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். அதுதான் ஏற்பகை நாயனாருடைய அனுபவம். எனவே இந்த துறந்தார் துறவு இல்லாமல் ஆன்மீகத்தில் உணர முடியாது. அதனால் அறிவில் அறிவாய் நிலைத்து அறிவோடு அறிவாக இணைகின்ற போது என்ன புரிந்து கொள்ள முடியும்? அதாவது இந்த ஆத்மா அந்த ஆத்மாவோடு இணைகிறது. இந்த எல்லை உட்பட்ட ஜீவாத்மா எல்லை கடந்த பரமாத்மாவோடு இணைகின்ற போது உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் என்கிறார் மகர்ஷி. அப்ப அந்த பேரறிவோடு கலக்கின்ற போது என்ன நமக்கு அனுபவம் கிடைக்குது? தெய்வீக உணர்வு, பேரின்ப அனுபவம் கிடைக்கிறது. இது மட்டுமா? அந்த தெய்வம் எப்படி எல்லாமாக மாற்றம் பெற்றதுன்னு பார்க்கணும். அந்த வரலாற்றை அறிகின்ற போதுதான் தெய்வமே சக்தியாக இயக்கத்தில் வருகின்ற போது விதியும் சேர்ந்தே பிறக்கிறது. அதை தெய்வ நீதி என்று சொல்கின்றோம். அப்போ தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் பிரிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் சுத்தவெளியில வேற, அங்க விதி இல்லை. இந்த உலகத்தில் சக்தியும் சிவத்தையும் பிரிக்க முடியாது. அதே போல இயக்கத்தையும் விதியையும் பிரிக்க முடியாது. இது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு இது இல்லை. அதனால் அந்த தெய்வ நீதியின்படியே இங்கே எல்லாம் நிகழ்கின்றன. அப்ப என்ன விதி? அது தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்கின்ற வரைக்கும் சுகமான வாழ்க்கை. துன்பத்தின் சாயல் கூட இல்லை. முரண்படுகின்ற போது சுகங்கள் குறைந்து கொண்டே வரும். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானம் போல, நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததால் என்பார் கண்ணதாசன். அதே மாதிரி தெய்வீகத்தில் திளைத்த ஒரு புனிதமான ஆத்மா அதர்மங்கள் நுழைய நுழைய அந்த புனிதத்துவம் குறைந்து கொண்டே வந்தது. அப்ப அது குறைய குறைய என்ன மிச்சமாகும்? வாழ்க்கையில நோய்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் மிச்சமாகும். இனி வள்ளுவர் தெளிவா சொன்னார், நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா. உலக வாழ்க்கையே சுகம்தான். அப்படிப்பட்ட சுகம் குறைந்து போனதற்கு காரணம் என்ன? நலத்தின் கண் நாரின்மை தோன்றேன். இறைவன் தந்த சுகங்களிலே நலன்களிலே குறை வருகிறது என்றால் காரணம் என்ன? நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் காரணம் என்ன? இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனது பரம்பரையை காரணம் தீர்ப்பளித்தார் வள்ளுவர். அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இவன் மட்டும் சந்தேகத்துக்குரிய பேர் வழி அல்ல, அவனுடைய பரம்பரையே சந்தேகத்துக்குரியது. எனவே தெய்வத்தை அறிகின்ற போது தெய்வ நீதி புரியும்.
அந்த தேவநீதியை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் தான் இதிகாசங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாமே. திருக்குறள், திருக்குரான், பைபிள், பகவத்கீதை எல்லாம் அதுதான். அப்ப இறைநீதிக்கு இணைந்து வாழ்வது எப்படி வாழ முடியும்? மனம் என்ற சைத்தான் இருக்கின்ற வரைக்கும், பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் சார்ந்த அனுபவங்களே ஆதிக்கத்தில் இருக்கின்ற வரைக்கும் தர்மம் வெறும் பேச்சளவு தான். அந்த பாடல வரும், பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். எத்தனை பேர் கீதை கேட்டிருக்காங்க தெரியுங்களா? மாறிட்டாங்களா? இல்ல ஞானம் பெற்று விட்டார்களா? பொழுதுபோக்கு, நானும் உபன்யாசம் போயிட்டு வரேன் என்று மற்றவர் மத்தியிலே ஒரு மரியாதையை, பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சடங்கையை தவிர பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். அப்ப உண்மையான தேடல், நல்ல ஒரு குரு யாருக்கு கிடைப்பான்றீங்க? யார் உண்மையிலேயே இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து இறைநிலையோடு கலக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் தகுந்த குரு கிடைப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் போலிசா மாதிரி தான் கிடைப்பாங்க. எனவே தெய்வத்தை அறிந்தது மட்டும் அல்ல, அந்த தெய்வ நீதிக்கு இணங்கி வாழ்வது எப்படி, அதுக்கு பேர் தான் இதிகாசங்கள். இதிகாசம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கணம். இந்த இதிகாசம் என்ற ஒரு வரையறைக்குள் 2 கோட்பாடுகள் உண்டு. ஒன்று இலக்கியம், இன்னொன்று காப்பியம். இலக்கு கூட்டல் இயம், காப்பு கூட்டல் இயம். இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். அப்ப இலக்கு இயம் என்றால் நான் ஏன் பிறந்தேன், நோக்கம் என்ன, இலக்கு என்ன, அந்த இலக்கை எடுத்து விளக்கி சொல்வது இலக்கியம். இலக்குவன், அறிந்தவன் இலக்குவன். சரி, நோக்கம் என்ன? சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன். இது நோக்கம். இந்த நோக்கத்தின்படி வாழ்கின்ற காலத்துல உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கை வளத்திற்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் இல்ல? அகல மரணம் வந்துடக்கூடாது இல்ல? அப்ப ஒரு காப்பியம் தேவைப்படுகிறது. இந்த இலக்கை நோக்கி வாழ்கின்ற பயணத்தில் பாதுகாப்பாக வாழ்ந்து முடிவதற்கான வழிவகை வேண்டும், காப்பு இயம். இப்படி இதிகாசங்கள் 3: ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். 4வது இதிகாசம் எது? இதெல்லாம் ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. சமீபத்தில் எழுதப்பட்ட இதிகாசம் எது என்றால் வேதாத்திரியம் 4வது இதிகாசம். வேதாத்திரியம் 4வது இதிகாசம். அப்ப இதிகாசம் அதனுடைய இலக்கணத்தின்படி இலக்கியம், காப்பியம் என்ற 2 இருக்கணும். இப்ப வேதாத்திரியத்துல பாருங்க, வாழ்வின் நோக்கம் என்ன? சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன். அதை பற்றி விளக்கி சொல்றோம். அப்ப இலக்கு சொல்லப்படுகிறது, விளக்கப்படுகிறது, இலக்கியம் உண்டு. இந்த இலக்கை அடைகின்ற பயணத்துல எல்லா வகையும் நமக்கு பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? அப்ப எந்த வகையான வாழ்க்கை நமக்கு முற்றிலும் பாதுகாப்பை நல்கும் என்றால் கர்ம யோக வாழ்க்கை நெறி. விளைவுகளை கணித்துக் கொண்டு, செயல்களை முறைப்படுத்திக் கொண்டு, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற
அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். இருக்கா இங்க? அப்போ இன்றைக்கு நம்முடைய காலத்தில் கிடைத்த இதிகாசம், 4வது இதிகாசம் வேதாத்திரியம். அப்போ அறிவில் அறிவாய் நிலைத்தார். அறநூலாக இதிகாசமாக வேதாத்திரியத்தை வகுத்தார். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எல்லாரும் சொல்லலாம், ஆன்மீக சொற்பொழிவுகள் போற போது அந்த பேச்சல் ரொம்ப விலாவரியா ரொம்ப அற்புதமா பேசுவார். பொருள் பற்று கூடாது, பணம் சொந்த பந்தத்தில் பற்று கூடாது, எல்லாரும் கைத்தட்டி ரசிப்பாங்க. நான் என் மனைவிட்ட கேட்பேன், போகும்போது எந்த கார்ல போகலாம்? காரா? நம்ம ஸ்கூட்டர் தானே வச்சிருக்கிறோம். இல்ல, எல்லாரும் கை தட்டுறாங்க பாருங்க, எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப எல்லா காரும் விட்டுட்டாங்கன்னா நான் போகும்போது ஏதோ கார் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாமே இல்லைன்னு கேட்டேன். ஸோ இது போல் எத்தனை உபன்யாசங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான், மாறுவதற்காக அல்ல. ஏன்னா பல இடங்களை நான் யோசிப்பேன், அந்த பேச்சாளர் நமக்குள் வரவேண்டிய நற்பண்புகளை பற்றி பேசுறார், நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை பற்றி பேசுறார். உங்களை கைத்தட்டி சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. நான் கேட்பேன், வெக்கப்படும் விஷயத்துக்கு எதுக்கு கை தட்டுறாங்க? அவங்க நம்மகிட்ட இல்லாத பத்தி பேசுறாங்க. அப்ப நற்பண்புகள் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா வெக்கதான் படணும். இவங்க கை தட்டி ரசிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? எனவே சொல்லுதல் யாருக்கும் எளிய, கைத்தட்டுதல் மிக எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். பேசுகின்ற பேச்சாளர் எல்லாத்தையும் விட்டணும்ன்றாரு. ஆனா 1 லட்சம் வாங்கிக்கிட்டு பிளைட்ல தான் வந்து இறங்கினார். இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். இப்படி ஒரு சொற்பொழிவு நடந்துகிட்டு இருந்தா யாருக்கு ஞானம் வரும்? எனவே அது பயன் தராது என்பதனால் அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், இந்த 2ஐ விட சிறப்பு என்ன என்றால் வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். They alone live who live for others. யார் தனக்காக மட்டுமே வாழாமல் சமுதாயத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, திரு தொண்டர்களாக தெய்வத்துக்கு, தெய்வ நீதிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, அவர்களே காலம் கடந்தும் மக்கள் மனதிலே நிலை கொள்கிறார்கள். மற்ற ஆன்மீகவாதிகள் எல்லாம் பிறந்ததற்கும் இறந்ததற்கும் ஒரு அடையாளமும் கிடையாது. அந்தந்த மடங்களை போட்டோ வச்சுட்டு போக வேண்டியதுதான். இவர் எந்த காலத்துல இருந்தா, இவர் எந்த காலத்துல இருந்தாருன்னு போட்டோ வச்சுக்கலாம், அவ்வளவுதான். மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருப்பாங்களா? இருக்காது. எனவே இந்த 3 பண்புகள் உள்ளவரே உண்மையான குரு. அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். இவர்களையே இந்த சமுதாயம் என்றைக்கும் குருவாக மதிக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ், வருவார்கள் போவார்கள், மனதில் இடம் பிடிக்க மாட்டார்கள். அந்த வகையிலே மகர்ஷி வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய ஞானம், அவர் வகுத்த இந்த வாழ்வியல் நெறிமுறை வேதாத்திரியம், இவை மதம் கடந்த, இனம் கடந்த, மொழி கடந்த திருக்குறளை போல ஒரு பொது மறை. இதுல மகர்ஷி பல கவிகளின் மூலமாக அனைத்து தத்துவங்களையும் நமக்கு பல கோணங்களில் விளக்கி சொல்கிறார்கள். அதாவது மனவளக்கலை தெரியும் என்று நினைக்கிறாங்க நிறைய பேர். எதை வைத்துக் கொண்டு எனக்கு தெரியும் நம்ம சொல்லலாம்? மனவளக்கலை பாகம் 1, 2, 3.
இவையெல்லாம் அறிமுக நூல்கள். இந்த தத்துவத்திற்கான அறிமுக நூல்கள் தான் இந்த 3 புத்தகங்களும். உண்மையிலேயே வேதாத்திரியம் என்பது என்ன என்றால், இந்த 1854 கவிதைகள் இருக்கிறதே, இதுதான் வேதாத்திரியம். இதற்குள் பொதிந்து கிடக்கின்ற ரகசியங்கள் ஏராளம். அவற்றெல்லாம் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார். குருவர்களும் திருவர்களும் துணை இல்லாமல் முடியாது. எனவே இதை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதம் வாய்ப்பை தந்த குருவுக்கு நன்றி பாராட்டி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக நன்றிகள் ஐயா. மிகவும் சிறப்பான சிந்தனை உரை. வழக்கமாக நாங்கள் அந்த தவத்திலே குருவணக்க பாடல் பாடும் பொழுது வாய்பாடு சொன்ன மாதிரி 2-3 நிமிடத்தில் முடிச்சிருவோம். அவ்வளோத்தோட விஷயம் சரி. இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றதையா இதை பார்க்கும்போது தான் மனத்தில் ஒரு தெளிவு ஏற்படுது. இப்போ இதுவரை சும்மா மேலே பார்க்குறதே தவிர இதுக்கு இவ்வளோ கருத்து இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. மிகவும் சிறப்பையா. அதில் ஒன்று ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, அந்த அகம் தத்துவமாசி அகம் பிரமாசி. அதில் ஒன்று தாய்மானவர் மற்ற திருவள்ளுவர், ஒன்று அங்கிருந்து வரார், மற்ற கீழிருந்து மேலே போகிறார். அருமையாக இருந்தது ஐயா, அருமையான விளக்கம். முடிக்கும் பொழுது மூன்று விஷயங்கள் சொன்னீங்கள். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், மற்றதை வாழ்ந்து காட்டியோர். மிகவும் சிறப்பையா. அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், ஏதாவது விளக்கங்கள் கேட்டு கேள்வி கேட்க விரும்பினால் கையை உயர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். கிருபாநிதி, நீங்கள் அன்மீட் பண்ணி போட்டு கேள்விக்கங்க. கிருபாநிதி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. ஐயா, வாழ்க வளம். ரொம்ப சிறப்பியா ஐயா. இப்ப இதே பாடலுக்கு ஒரு மன்றத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. இந்த பாடல் விளக்கமெல்லாம் இல்ல, குருவணக்க பாடல்ல திருவள்ளுவர், திருமூலர், இவங்க தாய்மானவர் எல்லாம் சொன்ன மகரிஷி, அவருக்கு தீட்சை கொடுத்த பரிமேலழகர் கிருஷ்ணர், அவரை பத்தி ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க இந்த பாட்டு படிச்சதுல இருந்து நான் அந்த கேள்வியை மனசுல ஓடிட்டே இருக்கேன். அவங்க கேட்டாங்கன்னா இதுக்கு எனக்கு பதில் தெரியாது, மேடம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. அதாவது நமக்கு அந்த பரஞ்சோதி முனிவர் இவர்களை பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை கூட அவரு ஒரு நன்றிய உணர்வா சொன்னது மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க ஐயா. அதுக்கு என்னையா விளக்கம்? நன்றி ஐயா, வாழ்க வளம். நன்றி உணர்வு வேறு, ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை வேற. ஏன்னா நன்றி உணர்வு மகரிஷிக்கும் அவருடைய குருமார்களுக்கும் உள்ள தொடர்பு. ஆனா வேதத்திரம் என்பது உலக பொதுமறை. அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாமே வேதத்திரம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும். சரி, இப்போ ஏன் சாமிஜி அதுல குறிப்பிடலை அப்படின்னா, மகரிஷிக்கு 3 குருமார்கள். முதலாவது பாலகிருஷ்ணன் ஐயா, பிறகு வைத்திய பூபதி கிருஷ்ணராவ், பிறகு 3வது பரஞ்சோதி மகான். 3 பேர். இதுல இவரு முதல் இவரு பாலகிருஷ்ண ஐயா, அவர் பக்தி மார்க்கத்துல சில சதங்கள் எல்லாம் சாமிக்கு சொல்லிக் கொடுத்தார். அவரு குருஸ்தானத்துல கிடையாது. அது அதாவது ஒன்றும் தெரியாதவங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய நிலையில அவர் பக்தி மார்க்கத்துல சில விஷயங்களை இவருக்கு சொல்லிக் கொடுத்தார், பாடல்கள், அவ்வளவுதான். பிறகு வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் ஐயா கிட்ட வருகின்ற போது அவர் குண்டலினி தீட்சை கொடுக்கிறார். இறங்குபடி அவர் கொடுக்கல. அவர் சில வைத்திய சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தாரு. அது மகர்ஷி சித்தார்த்த வைத்தியத்தை கத்துக்கிட்டார். பிறகு பதஞ்சலி கிட்ட வரும்போது சாந்தி யோகம் கொடுக்கிறாரு. இப்ப துரியோதனம் அவங்க கொடுக்கிறாரு. பிறகு அவருடைய ஒரு சங்கம், என்ன உலக ஏதோ ஒரு பேர் இருக்கு, அந்த சங்கத்துல மகர்ஷி செக்ரட்டரியா சேவை செய்வாரு. அதன் பிறகு மகர்ஷி சுயமாக துரியோதனம் எல்லாம் மகர்ஷி அதாவது தவத்தை வைத்து கொண்டு அவர் சுய முயற்சியில போய் சுத்தவெளியிலிருந்து எப்படி எல்லாம் தோன்றியது என்றெல்லாம் கண்டெடுத்தார். அப்போ
குருவை மிஞ்சி சீடர் மகர்ஷி அவர்கள். இந்த 3 குருமார்களையும் மிஞ்சியவர் மகர்ஷி அவர்கள். அப்ப குருஸ்தானம் என்பது நம்ம இதை குருன்று பொதுவா நம்ம பேசுறோம். இப்ப கோயில்ல அர்ச்சகரை கூட நம்ம குருக்கள்னு பேசுறோம். ஸ்கூல்ல சொல்லித்தர வாத்தியாரையும் குருவாக மதிக்கிறோம். அப்ப குரு என்பது பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த குருஸ்தானம் என்பதற்கு இலக்கணம் இருக்கு. அதான் இந்த கவியில் நாம் பார்த்தோம். அந்த இலக்கணத்தை எப்படி அவங்க இல்லை, அதனால் மகர்ஷி அது குறிப்பிடலை. புரியுது. இதை ஒருத்தர் கேட்டாங்க எனக்கு கரெக்டா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இருக்கு. இன்னைக்கு போய் நான் சொல்லிடுறேன். நன்றி ஐயா, வாழ்க வளம். வாழ்க ரொம்ப வளம். சிறப்பு. நன்றி, நன்றி, வாழ்க நன்றிம்மா. வளம், வாழ்க வளம். நன்றி. வேறு யாராவது ஐயாவிடம் விளக்கங்கள் கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா வாழ்க எனக்கு ஒரு வளமுடன் ஐயா. ஆமா கணக்காய்ங்க ஐயா நீங்க கேளுங்க, அப்புறம் நான் கேட்கிறேன். இல்லை ஓகே ஓகே அம்மா. அம்மா நீங்கள் போய் கேட்கம்மா, நான் நீங்கள் கேட்டு போகிறேன். கரியோ அம்மா கேளுங்க நீங்கள். ஐயா அப்போ நான் கேட்குறேன். ஐயா ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் சொல்லி, இந்த நாங்கள் குருவணக்க பாடல் பாடும் பொழுது, தவம் செய்யும் பொழுது, இதுவரை நான் என்னுடைய சிந்தனை இருந்தது மகர்ஷியை நினைத்து அவருக்கு வணக்கம் செலுத்தி படிக்கிறோம்னு சொல்லி. இது வந்து இந்த இப்போ சொல்லிங்க எல்லா குருமாருக்கும், இப்போ தாய்மானவர், அப்படி எப்படி திருவள்ளுவர், திருமூலர், அப்படி எல்லா குருவுக்குமோ இல்லாட்டி அந்த குருவணக்க பாடல் நாங்கள் பொதுவாக படிக்கிறோமா? இங்கயா நாங்கள் தவம் செய்யும் பொழுது, தவம் ஆரம்பிக்கும் பொழுது இறைவணக்கம் சொல்லி குருவணக்க பாடல் படிப்போம். சரி. அந்த குருவணக்க பாடல் வந்து இப்போ நான் இதுவரை என்னுடைய சிந்தனை வந்து மகர்ஷிக்கு நன்றி சொல்லி நாம் அவரை நினைத்து அந்த குருவணக்க பாடலை படிக்கிறோம்னு தான் நான் நினைத்தேன். சரி. இப்போ ஒரு சந்தேகம் வந்து, இந்த குருவணக்க பாடல் இந்த ஞானிகள் எல்லாரையும் படிக்கிறோமா, நினைத்து படிக்கிறோமா, இல்லாட்டி ஒரு குரு மகர்ஷிக்கு மாத்திரம் நினைத்து படிக்கிறோமா? இல்ல, நமக்கு குரு வந்து மகர்ஷி தானே. that's right. Oh yes, okay. அப்ப புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு, ரைட். அது போல சில கவிதைகள். இது சொல்லலாம், தப்பு கிடையாது, அவ்வளவுதான். சரி, ஓகே, சரியா, ரைட். என்ன ஒரு விஷயம் ஐயா, அந்த இதில் வந்து ஓகே, அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அடுத்ததாக அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அன்னைக்கு அந்த ஆனந்த கவியாத்தார்ன்றது வந்து இப்ப மற்றவையெல்லாம் என்னென்ன செய்யணும்னு புரியுது. இது அது கொஞ்சம் விளக்க போகணும் ஐயா. அதாவது எல்லா கவிதைகளும் அந்த எக்ஸ்டேசியில தான் வரும். அதுல வள்ளலாருடைய திருவருட்பாவா நான் இன்னும் படிச்சது இல்லை அந்த நூல். அப்படி அவருடைய கவிதை படிச்சு பார்த்தா அவருடைய அனுபவத்தை எப்படி சொல்லியிருக்கான்னு தெரியும். மகர்ஷி அதை படிச்சு பார்த்துருக்குறாங்க. நான் இன்னும் படிக்கலைங்கய்யா. அடுத்த ராதாம்மா, நீங்க பேசலாம். ராதாம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதா? வாழ்கோமுடன் கேக்குதுமா ஐயா? இப்ப நீங்க பத்திரகிரியார் பத்தி சொன்னீங்க இல்லையா? அவருக்கு வந்து குரு இருந்தாரு பட்டினத்தாருன்னு, அதனால டக்குன்னு சரண்டர் ஆயிட்டாரு. அவருக்கு சரியான கருத்துமா. ஆமா ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க சொன்னது போது தோணுச்சு, பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, எனக்கு குரு இருந்தனால அவர் சீக்கிரமா வந்துட்டு அடைஞ்சிட்டார். இவருக்கு குரு வந்து மரத்துல தீட்சை வாங்கினது தானே, பிறகு அவர் சுய முயற்சினால் தானே ஆயிட்டுறாரு. சரியான கருத்துமா, கரெக்ட். குருவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்றதுக்கு அருமையான கருத்து இது. சூப்பர். ஐயா, ஒரு கேள்வி. கடந்த வகுப்பிலை நாங்கள் பார்த்த கவியை பற்றி, கேள்வி என்று சொல்றதை விட ஒரு கமெண்ட் உண்டு ஐயா.
சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு இந்த ஸ்கிரீனை பார்க்க முடியுமோ தெரியாது உங்களோட போன்ல. ம். தெரியுதா ஐயா? தெரியுது. ஓகே. இந்த ஸ்கிரீன்ல அந்த முட்டைக்குள் அமர்ந்த கரு உடலாலும் உயிராலும் வளைச்சு விட்டால் என்று போன வகுப்புல படித்தோம். ஆமா. இந்த கவிதைய ஆ. இடப்பக்கத்துல ஞானக்களஞ்சிய புத்தகத்துல இப்ப இருக்கிற வேர்ஷன், ம். வலது பக்கத்துல மகரிஷி தன் கைப்பட ம். 6/12/87 ம். எழுதிய கவிதை. ஆமா. இந்த 2 கவிதையையும் பார்க்கக்குள்ள இந்த சிவப்பில் நான் போட்டிருக்கிற இந்த திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன் மயக்கம் தாண்டிடலாம் தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும் என்ற இந்த வசனம் இந்த ம். மகரிஷியினுடைய ஒரிஜினல் வேர்ஷன்ல இல்லை. அப்படி ஆ. மகரிஷியுடைய ஒரிஜினல் வேர்ஷன் அது வாசிக்கவே சிறப்பா இருக்கிறது. திட்டமிட்டு தவமாற்றி அறம் பயின்று ம். தூய்மை உடலில் உயிரில் பெற்றுவிட்டால் ம். தீரும் வினை தானாக தானாக புலன் மயக்கம் தாண்டிடலாம் ம். அதில் எழுந்த பதிவு எல்லாம் ம். விட்டுவிடும் விளைவாக. ம். விட்டுவிடும் விளைவாக வீடு பெறினும் அறிவை அறிதல் கிட்டும். அது மிச்சமெல்லாம் சரியா இருக்கு ஐயா. ம். இந்த இடையில இருக்கிற ஒரு 4 வரி மகர்ஷியினுடைய ஒரிஜினல் வேர்ஷன் வேறை. அது மட்டுமல்ல அது சொல்லுவதற்கும் பார்ப்பதற்கும் விளங்குவதற்குமே வலு தெளிவாக இருக்கிறது. இந்த தீரும் வினை தானாக அந்த வார்த்தை இங்க இல்ல, அதை சொல்றீங்களா ஐயா? தீரும் வினை தானா அது மட்டும் இல்லையா, திட்டமிட்டு தவம் ஆற்றி, இதுல திட்டமிட்டு அறம் ஆற்றி என்று புது வேர்ஷன் இருக்கு. இங்க தவமாற்றி அறம் பயின்று தூய்மை. ஒரு நிமிஷம், நீங்க இந்த எத்தனாவது கவிங்க அது? இது 4வது கவி. 4வது கவி. ஆமா ஆமா. திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை உடலில் பெற்று விட்டால் தான் இருக்கு. ஆமா, இதுல மகரிஷியின் எழுதுறதுல தவமாற்றி அறம் பயின்று தூய்மை உடலில் அறிவில் உடலில் உயிரில். மகரிஷி அப்போ உடலில் உயிரில் தான் சொல்லுவார் கவிதைகள்ல. உடலில் உயிரில் பெற்றுவிட்டால் இவங்க சொல்றாங்க, என்னையா இவங்க என்ன சொல்றாங்க? அறிவில் உடலில் பெற்றுவிட்டார். அறிவில் உடலில் பெற்றுவிட்டார். அதான் அன்னைக்கு கூட நான் சொன்னேன், அந்த அறிவில் என்றது மனதில் எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அன்னைக்கு? ஆமா, உடலில் உயிரில் பெற்றுவிட்டால் தீரும் வினை தானாக புலன் மயக்கம் தாண்டிடலாம். மற்றது இவங்க தீய வினை பதிவு இப்ப போட்டு கிடக்கு. மகரிஷியுடைய ஒரிஜினல் வேர்ஷன் அதில் எழுந்த பதிவு எல்லாம் விட்டுவிடும். இந்த வசனம் முழுதாக புது வேர்ஷன்ல மாற்றினாங்கன்னு தெரியலையே. என்னடா இது மகரிஷியினுடைய கையெழுத்திலேயே ஒரிஜினல் இது கரெக்ட் தான், இது கரெக்ட் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. இவங்க நூல் எழுத அச்சிட்ட போது ஏன் இது மாத்தினாங்கன்னு தெரியல. அது ஐயா, இந்த பழைய நூல் இருக்கான்னு பார்க்கணும். என்கிட்ட வீட்டுல ஒரு புக் இருக்கு, பழசு. பார்ப்போம், பழைய எடிஷன்ல இது மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இது இப்போ இங்க நான் வச்சிருக்கிறது புது எடிஷனுங்க ஐயா. ஆமா, புது எடிஷன் தான். புது எடிஷனு. பழைய எடிஷன்ல அது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். மகரிஷியினுடைய வசனம் அது சொல்லுவதற்கும் நல்ல ருதுமாக வருகிறது. கருத்து அதுல சரியா இருக்குங்க ஐயா. திட்டமிட்டு தவமாற்றி அறம் பயின்று. அதுக்கப்புறம் தூய்மை அறிவில் உயிரில் கிடையாது, உடலில் உயிரில் தான் கரெக்ட். உடல் உயிரில் பெற்று விட்டால். அதாவது உடல் என்ன சொல்ல, சுத்த தேகம் சுத்த மனசு. ஓகே ஓகே.
நான் இதை இது உங்களுடைய அந்த வேதாத்திரியம் ஒம்னி மேட்டர் வாட்ஸ்அப் சேனல்ல தான் யாரோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஐயா. ஆ ஆ ஆ அதுதான் நடந்து பார்த்தேன். அது மகரிஷியோட கையெழுத்திலேயே இருக்குது. ஆமா மற்றது இந்த ஞான களஞ்சியத்திலே இந்த பாட்டுக்குரிய போட்ட டேட்டும் மாறி இருக்கு. 6/87 சாமி போட்டிருக்காங்க. ஆமா இதுல போட்டு 12/10/87 போட்டிருக்கு. ஆமா. ஏன் மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது? ஐயா என்னமுண்டையா அது மிஸ்டேக் தான். என்னன்னு சொன்னா தூய்மை தூய்மை அறிவில் உடலில் அறிவென்பது தூய்மை தானே. பேருந்து அதுக்கு ஆமா அறிவு தூய்மைதான். அதுக்கு பேருந்தேன் தூய்மை அறிவு அந்த அறிவில் ஐயா ஐயா இதான் இந்த உடலில் உயிரில் தான் ஐயா சரியன்னு சொல்லி. ஆமா சரிதான். அதான் சரி ஐயா. அதான் ஐயா இன்னொரு கேள்வி. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ ஐயா ஐயா மகரிஷி எழுதின குருவணக்க பாடல் எல்லாம் அவருடைய குருவை வச்சு எழுதினாரா இல்ல பொதுவா எழுதினாரா? ஏன்னா புருவத்திடை பாடல் பார்த்தா அது அவருக்கு மட்டுமே ஏத்த மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல வந்து அவருடைய குருவை நினைவு வச்சு கூட எழுதியிருப்பாருமா. ஏன்னா தீட்சை கொடுத்தது இவரு வைத்திய பூபதி ஐயா தான் கொடுத்தாரு சாமிஜிக்கு. அதுல காயகல்பம்லாம் வருது இல்லையா அதுல? புருவத்திடை அது கூட வரும். தொட்டு. ஆனா இப்போ நமக்கும் வந்து சாமிஜி வந்து தொட்டு கொடுக்குறாரு சரிங்களா. அவருக்கும் இவரு கிருஷ்ண பூபதி ஐயா வந்து தொட்டு கொடுத்தாரு. பதஞ்சலி மகானும் வந்து சாந்தி யோகம் தொட்டு கொடுத்தாரு. அதனால இது ரெண்டு எல்லாத்துக்கும் பொருந்தும். மகர்ஷியுடைய குருமார்களுக்கும் பொருந்தும், நமக்கு மகர்ஷி குருவா இருக்கிறதும் பொருந்தும். இல்லைங்கய்யா புருவத்திடை பாடல்ல காயகல்பம் சீர் கர்ம யோகம்னு சொல்றாரு. ஆமாம்மா ஆமா ஆமா. அது வந்து மகரிஷிக்கு மட்டும்தானே பொருந்துற மாதிரி இருக்கு. அதுதான் கேட்டேன். இல்ல காயல் வந்து சித்தல் கண்டுபிடிச்சது. ஸோ மகர்ஷி அதை வந்து சித்தல் காலத்துல காணால் போன கலை வந்து மகர்ஷி கிடைத்ததை அவர் மறுபடியும் செய்து பார்த்து அது சரியா இருக்கா அப்படின்னு தான் திருத்தமுடு காயகல்பம் சொல்வார் இடத்துல. அப்ப இந்த திருத்தம் என்பது அப்படின்னா ஒண்ணு அது சரியான முறைப்படின்னு அர்த்தம், இன்னொன்னு செய்து பார்த்து அதை சரிப்படுத்திக்கிட்டேன்றது ஒரு கருத்தாக இருக்கலாம். திருத்தமுடு காயகல்பம். சீர் கர்மயோகம் பகவத்கீதையிலேயே வந்தாச்சு. ஸோ அதனால மகர்ஷி அவர்கள் இதுவரைக்கும் அந்த குருமார்களுடைய நினைவெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் எழுதியிருப்பாங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது அதுல வேற கருத்து தெரியுதாமா? சரிங்கய்யா ஓகேங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு வேற எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒருங்கிணைச்சு சொன்னதுனால அங்கங்க இருந்து எடுத்து, ஆனா அதை ஒருங்கிணைச்சு அது நம்ம மகரிஷிக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. யாரோ அவரை நினைச்சு எழுதின மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ரெண்டு ஒரே மாதிரி தான்மா. ஏன்னா அங்க கொடுக்கப்பட்டாலும் மகர்ஷி நமக்கு அதே தான் கொடுத்திருக்கிறாரு. அதாவது மகரிஷி தன்னையே தனக்கு குருவாக தன்னை வந்து இப்ப நம்மள மாதிரி ஒரு சீடனா நினைச்சு ஒரு குருவா நினைச்சேன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இல்ல நமக்காக ஒண்ணு எழுதிக்கலாம். அது மாதிரி இருக்கு. நம்முடைய கோணத்துல இருந்து கூட எழுதிக்கலாம். சாமிஜி அதுதான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க யாராவது. உங்களுக்கு எத்தனை குருமார் இருந்தாலும் எங்களுக்கு நீங்க தானே குரு, அப்ப எங்களுக்காக குருவனுக்கு பாடல் ஒண்ணு எழுதணும் கேட்டிருப்பாங்க. வாழ்க்கை. இத்துடன் ஐயாவுக்கு அனைவருமாக சேர்ந்து வாழ்த்து கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இப்பொழுது ஐயாவுக்கு அனைவருமாக சேர்ந்து வாழ்த்து கூறுவோம். இன்றைய சிந்தனை உரையை மிக சிறப்பாக நடைபெறுத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு